முத்துக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும், ரயனை காலி பண்ணணும்ன்றது எனக்கு இல்ல. டேபிள் டாப்பரா இருந்தா ஏதோ நான்ன்றதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நிறைய வார்த்தைங்க விடுற மாதிரி இருக்கு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரயனுக்கு தான் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கோர் போர்டை காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்கோர் போர்டை பார்த்தா அவங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யார் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்து வந்துட்டு 11, ஆனால் ரயன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16 எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போகுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மஞ்சரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மஞ்சரி பயங்கரமான விஷயங்க கூட இருந்து எல்லாருமே செம்மையாக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி மற்றவங்களை கழட்டி விடணுன்றது மஞ்சரிக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இந்த ஜாக்லினை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒத்துக்கிறேன், அவங்க குணத்தில் கொஞ்சம் நல்லவங்க தான். பட் ஆனால் இந்த டாஸ்கில் அவங்க கொஞ்சம் மாற்றி விளையாட்டுருக்காங்களோன்னு தோணுது. ஒரு சில சமயம் திடீர்னு முத்து பக்கம் போய் நிற்கிறாங்க, இன்னொரு சமயம் போய் திடீர்னு வந்து ரயன் பக்கம் போய் நிற்கிறாங்க. யார் கிளாப் வாங்குறாங்களோ அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் எனக்கு வருது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க கூட வந்துட்டு ரயன் கூட தான் இருந்தாங்க. திடீர்னு டாஸ்க்னு வரும்போது அப்படியே முத்து பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. என்னை தவிர்த்து இன்னொரு ஜெயிச்சா அது முத்துவாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன ஜாக்லின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்ககிட்ட இருந்துட்டு வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே சாவியை வந்து முத்துக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் நானுன்றதுனால ரயன் நிறைய வார்த்தைகளை விட்றானோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் ரயன் ஒன்றும் அவ்வளோ பெரிய வார்த்தைகளை வந்துட்டு விட்டா மாதிரி தெரியல. இங்கே இருக்கும்போது நீ ஒரு மாதிரி பேசுகிற, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுகிற அப்படின்னு நேற்று சொன்னார். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக ஜாக்லின் அப்படி தான் பண்ணாங்க. ரயன் கூட தான் முதல்ல டீம் அப் பவர் தான் இருந்துச்சு. ஆனால் முத்து கேட்டவுடனே முத்துக்கிட்ட ஓடி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயன் கூடயே தான் இருந்தாங்க. பட் முத்து கேட்டதுக்கப்புறமா முத்துக்கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ரயன் வந்துட்டு இண்டிவிஜுவலாக விளையாடணும்னு நினச்சாரு. முத்து வந்துட்டு கேங் ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாரு. உடனே முத்துக்கிட்ட போயிட்டாங்க. இப்போது ரயனுக்கும் ஜாக்லினுக்கும் கிளாஷ் ஆகிடுச்சு. அதை உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மஞ்சரி வந்துட்டு அந்த கேப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் டிக்கெட் டு ஃபினாலே சாவி எடுத்துகிட்டு அப்புறமா கூட காசு வந்தால் எடுத்துகிட்டு கூட போவேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி. இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்துட்டு அவன் போகிறானோ, கேஷ் எடுத்துகிட்டு போகிறானோ இல்லை இருந்துட்டு போகிறானோ எனக்கு என்ன எப்படியோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரயன் வந்துட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிகாஸ் ஆஃப் அவருக்கு தான் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே கொடுக்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் வந்துட்டு இது வரைக்கும் நான் எந்த வீக்கெண்டுக்காகவும் அதிகமாக ஒன்றும் வெயிட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இந்த வீக்கெண்டுக்காக நான் அதிகமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரயனும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஸ்கோர் போர்டே வந்துட்டு ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. உண்மைதாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சதுக்கான பலனை வந்துட்டு கையில் வாங்கினா தானே நல்லாயிருக்கும். பிக் பாஸ் வேறு என்ன சொல்லிட்டாருன்னா, ஸோ முடிவுகள் வந்துட்டு சனிக்கிழமை அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு முடிஞ்சிச்சு. ரயன் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓரளவு கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க. அவ்வளோதான், ஓகே டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் டாஸ்க்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் பணப்பெட்டி வரும், அதை எடுத்துகிட்டு போகிறதா வேணாவா அப்படின்றத வந்துட்டு யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரயன்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த பணப்பெட்டி உள்ளே வந்துச்சுன்னா மஞ்சரி எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி பவித்ராவும் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக ஒன்று அருண், இல்லை அருண் கூட போவாருன்னு எனக்கு தோணல. பட் ஆனால் கண்டிப்பாக மஞ்சரி, அப்படி இல்லைன்னா பவித்ரா, இல்லை ஜாக்லின். இந்த ஜாக்லின் தெரில, ஜாக்லின் ஜெயிக்கிறதுக்கு கூட விருப்பப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். மஞ்சரி அப்படி இல்லைனா பவித்ரா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா விஷால். இந்த 3 பேரில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.